எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார். ஆனாலும் கேள்விகள் பல தொடர்கின்றன என்ற கருத்தையும் வைத்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களோடு தலைமை செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ஓட்டியும் அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வழக்கில் தற்பொழுது நீதிமன்றம் ஞானசேகரனை குற்றவாளி என்று தீர்ப்பளித்து என்ன தண்டனை விவரம் என்பதை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இந்நிலையில் இந்த தீர்ப்பு தொடர்பாக பல்வேறு தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இந்த தீர்ப்பு தொடர்பாக ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். அதில் நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் அதிமுக தொடர்ந்து போராட்டம் நடத்தி மாணவியின் குரலாக மக்கள் மன்றத்தில் ஒலித்து வந்த தொடர் முன்னெடுப்புகளின் ஊடாக தன்னிடம் வழங்கப்பட்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை தாம் வரவேற்பதாக முதலில் தெரிவித்துள்ளார். இருப்பினும் பல்வேறு கேள்விகளை திரு எடப்பாடி பழனிசாமி இந்த தீர்ப்பில் எழுப்பியுள்ளார். அதில் இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன், விடுதலை மற்றும் மீண்டும் கைதுக்கு இடையில் என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டுள்ளார். மேலும் ஞானசேகரன் வீட்டு படுக்கறையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்தவர்கள் யார் யார், அவர்கள் ஏன் விசாரிக்கப்படவில்லை என்ற அந்த ஒரு கேள்வியும் திரு எடப்பாடி பழனிசாமி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு SIT பணியாற்றிய DSP ராகவேந்திர ரவி ராஜினாமா செய்தது ஏன், உயர் அதிகாரிகள் அழுத்தம் என்று வந்த செய்திகளுக்கு என்ன விளக்கம் அளிக்கப்பட்டது, இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமாக இந்த வழக்கின் மூலக்கேள்வியான யார் அந்த சார் என்ற அந்த கேள்வி இன்னும் அப்படியே இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கு விசாரணையின் முதற்கட்ட முடிவதற்குள்ளாகவே ஞானசேகரன் தவிர இந்த வழக்கில் யாரும் குற்றவாளி இல்லை என்று எதற்காக காவல்துறை அவசரமாக பிரஸ் மீட் கொடுக்க வேண்டும், யாரை காப்பாற்ற இந்த வேகம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் திருப்பி மீண்டும் காலம் மாறும், காட்சிகள் மாறும், அப்பொழுது மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு யார் அந்த சார் என்பவர் கண்டுபிடிக்கப்பட்டு கூண்டேற்றப்படுவார் என்ற அந்த ஒரு கருத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை மூலமாக தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை விவரங்களை நம்ம பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.